ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 24/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஈரான் லான்ச்சஸ் மிசைல்ஸ் அட் யூஎஸ் பேசஸ் இன் குவாத்தார், ஈராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் நியூக்ளியர் சைட்ஸ் மேலேயும் பாம்பு போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதை எதிர்க்கிறதுக்காக இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, யூஎஸோட முக்கியமான மிலிட்ரி பேஸஸான குவாத்தார் அண்ட் தென் ஈராக் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிசைல்ஸை வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க பாம்ஸை. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இவங்க குவாத்தார் அண்ட் ஈராக் மேலே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மிசைல்ஸ்க்கு வந்து ஒரு சில லாங் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்னால ஸ்டேட்டாக நம்ம யூஎஸ்க்கெலாம் போக முடியாது அப்படின்றதுக்காக நம்ம பக்கத்தில் இருக்கிற, அதாவது வெஸ்ட் ஏஷியாவிலேயே இருக்கிறதுனால குவாத்தார் அண்ட் ஈராக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான யூஎஸ் மிலிட்ரி பேஸஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஸோ இந்த போர் அப்படின்னு இந்த வார் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்ட போகிறோம் அப்படின்றத இனிமேல் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். நம்மளுடைய இந்தியா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்தியான்னு தாண்டி குளோபலாகவுமே இது எஃபெக்ட் ஆகுது. நம்ம தனிப்பட்டு இந்தியாவுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சபஹார் போர்ட், ஐஎம்இசி, அந்த நிறைய நம்ம டிப்ளமேட், ஏன்னா வந்து ஈரானில் நிறைய பேர் நம்ம ஈரான் குவாத்தார், இப்போ குவாத்தார் மேலே வேறு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கே தெரியும், நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ், லைக் யூஎஸ் அந்த மாதிரி போய் வேலை செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், அங்கே போய் படிக்கிறது. ஆனால் டக்குன்ட்டு நம்ம வெஸ்ட் ஏஷியா அப்படின்போது ஒரு ஷிப், நார்மலாக ஒரு ஷிப் ரூட் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா சடனாக போயிடலாம். ஸோ ரொம்ப நிறைய பேரால் அங்கெல்லாம் போக முடியாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த வெஸ்ட் ஏஷியாஸ். ஸோ அந்த இடத்துல இருக்கிற நிறைய நம்மளோட இந்தியன் மக்கள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சஃபர் ஆகுவாங்க. இதை தாண்டி வந்து குளோபல் லெவல்லையும் டோட்டல் குளோபலே ட்ரேடுன்றது ரொம்பவே அடி வாங்கும், ஜிடிபி அடி வாங்கும். ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிஸுமே, நாட் ஒன்லி யூஎஸ்ஏ, ஈரான், இஸ்ரேல் அப்படின்னு தனிப்பட்டு, இந்தியா அப்படின்னு தனித்தனியாக இல்லை, எல்லா கண்ட்ரிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி வந்து கம்மியாகும், பாவர்ட்டி, ஹங்கர் இதெல்லாம் வந்து அதிகமாகும். தென் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது ரெமிட்டன்சஸ். நம்ம இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக ரெமிட்டன்ஸ் வாங்குகிற கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ரெமிட்டன்சஸ் அப்படின்றது கம்மியாகும். ஏன்னா வந்து இப்போது நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதே தெரியல நமக்கு. இப்போ யூஎஸும் தேவை, இஸ்ரேலும் தேவை, ஈரானும் தேவை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம என்னென்னலாம் நம்ம எல்லாருக்கூடையும் நம்ம ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருக்கிறதுனால, ஸோ நமக்கு எல்லாருக்கிட்டேருந்து பெனிஃபிட் கிடைக்கிறதுனால நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வார் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம இந்தியாவால் நம்மளால் என்ன மீடியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லா இடத்துலையும் டிப்ளமசி இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு மீடியேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, பீஸ்ஃபுல் அண்ட் தென் செக்யூரிட்டி, நம்மளுடைய குளோபல்லையே வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்றது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு, என்ன நீங்கள் இப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் எழுப்பி பார்க்கலாம், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், ஈரான் வந்து குவாத்தார் அண்ட் ஈராக்கில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக என்னென்ன இடத்துல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல் உதைத் ஏர்பேஸ் அப்படின்றது குவாத்தாரில் இருக்க அல் உதைத் ஏர்பேஸ், அண்ட் தென் வெஸ்டர்ன் ஈராக்கில் இருக்க எய்ன் அல் அசத் அப்படின்ற 2 ஏர்பேஸ் மேலேயும் வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்பேஸ் அப்படின்ட்டு வரும்போது நம்ம காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, ஏர்பேஸ் அப்படின்றது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம 2023-24 இப்போ ரீசெண்டாக கூட பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணும்போது ஏர்பேஸஸில் வந்து அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஏர்பேஸஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த இதை தாண்டி வந்து இன்னும் நீடிச்சிட்டே இருக்கிறதுனால என்னென்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ்க்கோ ஈரானுக்கோ இல்லை டென்ஷனும் இப்போ கொஞ்சம் அதிகமாகும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து இப்போது யூஎஸோட மிலிட்ரி பேசிஸில் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இஸ்ரேல் ஹெல்ப் கேட்கும் போது யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரானை ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து யூஎஸோடைய மிலிட்ரி பேசிஸையே வந்து பார்த்திங்கன்னா போய் அட்டாக் பண்ணியிருக்கும் போது யூஎஸ் தானாகவே வந்து ரொம்ப லைக் வார் மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் கூட நிறையவே இருக்குது. World War III மாதிரி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குவாத்தாரில் வந்து நல்ல ஒரு
டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருந்ததுனால குவாத்தர் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. நம்ம பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பின்னாடி தள்ளி விட்டோமோ, ஸோ ரிட்டாலியேட் பண்ணுவோம் அந்த ஸ்ட்ரைக்ஸை. ஸோ அதே மாதிரி குவாத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாக்குதலை எதிர்கொண்டுட்டாங்க. ஸோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, இது ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இது ஷார்ப் ரைஸ் இன் உமன் மாவோயிஸ்ட் கில்ட் இன் ஆப்ரேஷன்ஸ் இன் சத்தீஸ்கர் சின்ஸ் 2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது வந்த போதே தெரியும், நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நம்ம நக்சலிசம் வந்து 2026 நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி ரொம்ப அதிகமாக நக்சல் அஃபெக்டட் ஏரியாஸ்ன்றது ரெட் காரிடார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 8 ஸ்டேட்ஸ் மெயினாக அங்கே இருக்குது. ஸோ மெயினாக அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்ற ஆப்ரேஷன் மூலிமா நம்ம இதை எவாக்குவேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணியிருக்காங்க நக்சலிசம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய உமன்ஸ் அண்ட் தென் சைல்டு இந்த மாதிரி நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2024 நம்ம இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக பண்ணும்போது கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து உமன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து இதன் மூலயமா அவங்களுடைய புதுசாக ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய டாக்டிக்ஸ் மூலிமா அவங்க உமன்ஸ் அண்ட் தென் பால் தாஸ் அப்படின்றது மூலிமா நிறைய சைல்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதனால் நிறைய வயலேஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட், ஹியூமன் ரைட், வயலேஷன் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வயலேஷன் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன், வயலேஷன் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆஃப் 2009 அந்த ஆக்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம் இல்லையா, அதாவது கட்டாய கல்வி அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படுது. மெயினாக இந்த நக்சலிசமில் நிறைய யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வல்னரபிலிட்டியாக இருக்கிறவங்க சடனாக ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாவர்ட்டினாலையும் அண்ட் தென் அவங்களோட எஜுகேஷன் அவேர்னஸ் எல்லாம் இல்லாததுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே இவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ நம்ம இதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தான் வே ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ மெயினாக அவங்க எக்கனாமிக் வல்னரபிலிட்டியாக இருக்கிறதுனால தான் புதுசாக சேர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் ஒரு நல்ல டெவலப்டு ஏரியாஸில் வந்து அவங்க இருக்கிற இடம் வந்து நல்லா டெவலப்டாக அவங்களுக்கு அங்கே ஒரு வேலை அண்ட் தென் ஒரு செல்ஃப் சஸ்டைனபிளாக அவங்களுடைய தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சில கம்ஃபர்டபிலிட்டிஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோன்னா புதுசாக இப்போது சேர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மாவோயிஸ்ட் அப்படின்றத 2026 மோஸ்ட்லி ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணிவிடுவோம் அப்படின்றது தெரியுது. அண்ட் தென் இதை தாண்டி இவங்களோட ஐடியாலஜிக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிங்கே ஆகலை. ஸோ ஏன்னா இவங்க வந்து நிறைய பேட்ரியாட்டிக் சொசைட்டியில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹை போஸ்டிங்கில் நிறைய பேர் வந்து ஃபீமேல்ஸ் இல்லாமல் மேல்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உமன்ஸ் வந்து நிறையா தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 1/3 ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து உமன்ஸ் தான் 2024 மேலே கொல்லப்பட்டதில். ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த எடிட்டோரியல் பேஜுக்கு போகலாம். இதில் வந்து ஈரான்ஸ் எந்த ப்ரோக்ராம் த இல்யூஷன் ஆஃப் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் இல்லை. நம்ம இதுக்கு நேற்றே பார்த்தோம் இல்லையா, 3 பிளேசஸில் வந்து யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணது, அதே ஏன் வந்து யூஎஸ் ஸ்ட்ரெயிட்டாக இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றது நேற்று பார்த்துருந்தோம். ஒன்று வந்து இஸ்ரேல் வந்து ஹெல்ப் கேட்டது, அதே இன்னொன்று ஈரான் வந்து நியூக்ளியர்லாம் டெவலப் பண்ணுறது யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது அகைன்ஸ்டாக தெரியுது. ஸோ இதனாலையுமே அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய நியூக்ளியர் வாரை வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நாங்கள் அட்டாக் பண்ணல அப்படின்னா ஈரான் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இந்த எடிட்டோரியல் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா புதுசாக ஈரானோடைய நியூக்ளியர் சைட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஹெவிலி ஃபார்ட்டிஃபைடு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்பவே சேஃபாக இருக்கப்படுற ரொம்ப அண்டர் கிரவுண்டில் நல்லா ரொம்ப
டெக்னாலஜி வைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிற ஒரு நியூக்ளியர் சைட்ஸாக பார்க்குறாங்க ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ். ஸோ இதனால தான் இஸ்ரேலால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை போயிட்டு அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான பங்கர் பஸ்டிங் பாம்ஸ், நேற்றே நான் சொல்லியிருந்தேன் பங்கர் பஸ்டிங் பாம்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸை வச்சு தான் நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ யூஎஸ் வந்து GBU 57 MOP அப்படின்ற ஒரு பங்கர் பஸ்டிங் பாம்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சீக்கிரமாக ரீபில்டு பண்ணி மேபி இது டிலே ஆகலாம், ஆனால் எங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸை வந்து யாராலையும் மொத்தமாக அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஈரான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி நாங்கள் மறுபடியும் நாங்கள் ரீபில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் ரீபில்டு பண்ணி நாங்கள் இது ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு டைம் ஆகும், பட் ஆனால் வந்து இதை கேன்சல் பண்ண மாட்டோம் யாருக்காகவும் எதுக்காகவும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக் உற்சவ் அப்படின்ற மாதிரியான ஒரு உற்சவ் பற்றி நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றியும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸில் நடக்கப்படுற ஒரு இண்டிஜினியஸ் சீட் ஃபெஸ்டிவல். அதாவது லோக்கலாக கிடைக்கக்கூடிய சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ரொம்ப பழைய காலத்து சீட்ஸை. ஸோ அந்த லோக்கலி அவைலபிள் சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. அந்த லோக்கலி அவைலபிள் சீட்ஸ்னால நம்மளுடைய அக்ரிகல்ச்சர்ன்றது சஸ்டெயினபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம நேட்டிவாக இங்கேயே வந்து அது எப்போத்துலேருந்து இருக்குது அப்படின்னும் போது இங்கே இருக்க பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்மளோட பயோடைவர்சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து விஷயங்கள், அதாவது சடனாக பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வராதனால நம்மளுடைய நிறைய செலவுகள், இந்த கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரியான பல செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதோட யூஸ். ஸோ அந்த இண்டிஜினியஸ் சீட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த பீக் உற்சவ் அப்படின்றது. இது எங்கே கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 நாளாக இது கொண்டாடப்படும். அதுவும் இந்த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் தென் குஜராத் 3 கூடுற இடத்துல, ட்ரை ஜங்ஷன் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் வந்து பெரிய உற்சவ் மாதிரி கொண்டாடப்படுவாங்க. இங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க கிட்டே இருக்க சீட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதாவது ரொம்ப பழைய காலத்து சீடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உற்சவ் அப்படின்றது. ஸோ இதை தாண்டி இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே அதை அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க சீட்ஸை பற்றி சொல்லுவாங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க வேணுன்றவங்க. அங்கே வந்திருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் கொடுத்து இதை ப்ரமோட் பண்ணுவோம், இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிளெட்ஜும் எடுக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. ஒரு இந்த ஜூன் இந்த மந்தோட லாஸ்ட் வீக் இந்த டைம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உற்சவ் 4 days நடக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஆக்சுவலி நான் இது பார்த்துருந்தேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 90 சீட் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குமா அந்த டைமில். அண்ட் தென் 1000 ட்ரைபல்ஸ், 1000க்கும் மேற்பட்ட ட்ரைபல்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி இந்த இண்டிஜினியஸ் சீட்ஸ் அப்படின்றதுல யார் ரொம்ப வெல்ஃபேராக இருப்பாங்க, ட்ரைபல் சைட்ஸ். ஏன்னா வந்து அவங்க ரொம்பவே வந்து நேச்சர் கூட ரொம்ப ஒருங்கிணைந்து அப்படி வாழறவங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே நாலேஜ் அதிகமாக இருக்கும், வில்லேஜஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட இண்டிஜினியஸ் சீட்ஸ் மேலே ரொம்பவே அதிகமான அன்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பற்று எல்லாமே அவங்களுக்கு அதை பற்றி டேலண்ட்டும் நிறைய இருக்கும். அப்படின்றதுனால அவங்க தான் மெயினாக நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹைப்ரிட் சீட்ஸை வந்து நமக்கு அதனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் சீட்ஸில் நிறைய வந்து பெஸ்ட் அட்டாக் வரும். ஸோ இதனால் நிறைய நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது இல்லை, ஏன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது தான் நமக்கு வந்து இது கெடுதல் தான். அதை சாப்பிட்ற நம்ம அண்ட் தென் அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து கெடுதல் தான். இது தாண்டி என்விரான்மெண்ட்டுக்கும் அது என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து அது கெடுதல். அண்ட் தென் நம்ம இப்போ மாறிட்டு வர இந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வாக்தாரா அப்படின்ற மாதிரியான ஒரு சில என்ஜிஓஸ் பற்றி, அதாவது தானாக வந்து இந்த ரிசர்விங் பயோடைவர்சிட்டியை ரிசர்வ் பண்ணி இந்த மாதிரி இண்டிஜினியஸ் சீட்ஸை ப்ரமோட் பண்ணுற என்ஜிஓஸ் பற்றியும் வாக்தாரா அப்படின்றது ட்ரிபியூட்டரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஓகே, இங்கெல்லாம் அவ்வளோது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. நான் ஒரு நியூஸில் பார்த்துருந்தேன் அப்படின்றதுனால அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலி ரீச் தேன் வேணும். நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.